ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு அரோமேட்டிக் தமிழ். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நானுமே ரொம்ப சூப்பராக இருக்கேன். ஸோ நம்ம லாஸ்ட் வீடியோவில் சொன்ன மாதிரி இந்த ஹவாஸ் லைனப்பில் ஒவ்வொரு பர்ஃப்யூமாக நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். லாஸ்ட்டில் நம்ம ஹவாஸ் பிளாக் பார்த்துருந்தோம். ஸோ இப்போ நம்ம ஹவாஸ் எலிக்சரை பற்றி பேச போகிறோம். அதுக்கப்புறம் ஹவாஸ் ஐஸ் அந்த ஹவாஸ் ஃபயர் 1 by 1 நான் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு வந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த ஹவாஸ் லைனப்பில் இந்த ஹவாஸ் எலிக்சர் ப்ரீவியஸ் ஹவாஸ் மாதிரி இல்லாமல் இது டோட்டலி ஒரு க்ரீமி வெண்ணிலா, ஒரு கொக்கோ, ஒரு சாக்லேட், ஒரு பேக்கரி வைப் கொடுக்கக்கூடிய ஒரு அழகான ப்ரொஃபைல். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு யூனிசெக்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ், போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருமே இது யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ வாங்க, இது பாட்டில் டிசைன் ரொம்ப ஒரு அப்சல்யூட்டாக இருக்கும். ஸோ இந்த பாட்டில் டிசைனுக்காகவே இந்த பெர்ஃப்யூம் வாங்குற நிறைய பேர் இருக்காங்க. சில பேர் பெர்ஃப்யூம்ஸ் அந்த பாட்டில் டிசைன், பாட்டில் அழகாக பார்த்து சில பேர் பெர்ஃப்யூம் கலெக்ஷன் வச்சிருப்பாங்க. ஸோ உங்கள் பெர்ஃப்யூம் கலெக்ஷனில் உங்கள் ஷோகேஸில் இதை வைக்கணும்னா இது ஒரு பாட்டில் டிசைனுக்காகவே இந்த பெர்ஃப்யூமை நீங்கள் வாங்கலாம். சரி வாங்க, இந்த பாட்டிலோட இந்த பெர்ஃப்யூமோட அன்பாக்சிங்கை பார்த்துட்டு இதில் பாட்டில் டிசைன் பார்த்துட்டு இதில் நோட்ஸ் அண்ட் பெர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசுவோம். ஓகே கைஸ், இதோட அன்பாக்சிங் பற்றி பார்ப்போம். இந்த பாக்ஸை பார்த்தீங்கன்னா ஃபுல் கோல்டு கலரில் கொடுத்துருக்காங்க. எப்போதும் உள்ள ஹவாஸோட உள்ள அந்த ஸ்னேக் பேட்டர்ன் இருக்குது. ஸோ வாங்க இதோட பாக்ஸோட அன்பாக்சிங் பற்றி பார்ப்போம். இந்த பாட்டில் ஒரு வாவ் ஃபேக்டர் கொடுக்கக்கூடிய ஒரு பாட்டிலுங்க. ஜஸ்ட் பாட்டில் மட்டும் இல்லை, இது ஒரு எமோஷன், ஒரு லக்ஸரி அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம். அவ்வளோ அருமையாக, அவ்வளோ சூப்பராக இருக்குது. இதோட பாட்டிலோட லக்ஸரிக்காகவே இந்த பெர்ஃப்யூமை நம்ம வாங்கலாம். ஸோ கைஸ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் த பாட்டில் டிசைன். பிகாஸ் இது ஒரு சென்ட் மட்டும் இல்லை, இட்ஸ் விசுவல் எக்ஸ்பீரியன்ஸ். பாட்டிலில் ஒரு கோல்டு, சென்டரில் ஒரு சோலுங்கிற மாதிரி இதோட வைப் அப்படி இருக்கும். ஹவாஸ் எலிக்சர் கம்ஸ் வித் ஒரு ரிஃப்ளெக்டிவ் கோல்டு பாட்டில், ஒரு கைண்ட் ஆஃப் லிக்விட் மிதர் மாதிரி ஃபீல் ஆகும். லைட் படும்போது இட்ஸ் க்ளோ பாலிஷ்டு மெட்டல், ஜஸ்ட் லைக் ஏ கோல்டு ஜுவல்லரி. எல்லா ஆங்கிள்லேயும் உங்கள் சரௌண்டிங் பக்கவாக ரிஃப்ளெக்ட் ஆகும், ஆல்மோஸ்ட் லைக் ஏ மிரர். இதோட ஷேப்பை பற்றி பார்த்தோம்னா இட்ஸ் டால், ஜென்ட்லி கர்வ்டு, கிளாஸ் பில்ட் பட் ஃபுல்லி கோட்டட் வித் மெட்டாலிக் கோல்டு. கேப் கூட சேம் கோல்டு ஃபினிஷ் தான், சூப்பராக இருக்குது. இட்ஸ் த ஃபிங்கர் பிரிண்ட் மேக்னெட், ஒன் டச்சில் மார்க் ஆகும். ஸோ இஃப் யூ லைக் நீட் டிஸ்பிளே கிளாத் ரெடியாக வச்சுக்கோங்க. இது ஒரு சென்ட் ப்ரொஃபைலை பற்றி பார்த்தோம்னா க்ரீமி வெனிலா, அரோமேட்டிக், கிரீன் ஹெர்பல், ஃப்ரெஷ் ஸ்பைசி, ஸ்வீட் அண்ட் சாக்லேட் அண்ட் பவுடரி. வாங்க இதோட நோட்ஸ் பற்றி பார்த்துட்டு 1 by 1 பார்ப்போம். ஸோ கைஸ், இதோட டாப் நோட்ஸில் பார்த்தீங்கன்னா மின்ட், பர்கமாட் அண்ட் ஒரு ஹெர்பல் நோட்ஸ், ஆர்டிமிசியாங்கிற ஒரு ஹெர்பல் நோட்ஸ் கொடுத்துருக்காங்க. வாங்க நமக்கு எப்படி இருக்குது, நமக்கு ஓப்பனிங்ஸில் என்ன கிடைக்குங்கிறத பார்ப்போம். நல்ல ஒரு ஆட்டோமைசர், ரொம்பவே சூப்பராக இருக்குது. இனிஷியலாக நமக்கு கிடைக்கக்கூடியது மின்ட்டும் பர்கமான்ட்டும் ஒரு ஃப்ரெஷ்னஸ் கொடுக்குது. ஆனால் எனக்கு இனிஷியலாக அந்த ஹெர்பல் க்ரீன் எல்லாமே கிடைச்சாலும் ஓப்பனிங்கில் எனக்கு ஒரு க்ரீமி வெண்ணிலா நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. இந்த மின்ட் வைப்பு கொஞ்சம் கம்மியாக தான் இருக்க தவிர, ஆனால் அந்த பர்கமான்ட்டும் அந்த ஆர்டிமிசியா அந்த ஹெர்பல் நோட்ஸ் நல்லாவே என்னால் ஃபீல் பண்ண முடியுது. ஆனால் அவங்க டாப் அண்டில் மின்ட், பர்கமான்ட் அண்டு அன்டிஸ்டியா கொடுத்துருந்தாலும் எனக்கு பர்சனலாக ஃபீல் ஆகுறது ஃபுல்லாக க்ரீமி வெண்ணிலா வித் டாஃபி நோட்ஸ். டாஃபி நோட்ஸ்னால் நம்ம எக்லெஸ் சாக்லேட்லாம் சாப்பிடுவோம்ல, ஒரு சாக்லேட்னா சாக்லேட் மாதிரி இல்லாமல் ஒரு எக்லெஸ் சாக்லேட்டோட பேக்கெட்டை ஓப்பன் பண்ணால் ஒரு டாஃபி ஸ்மெல் வரும்ல, அந்த டாஃபி ஸ்மெல் தான் இனிஷியலாக என்னால் அந்த பர்கமான்ட் டச்சோட மின்ட்டோட இந்த சாக்லேட் டாஃபி நோட்ஸ் தான் என்னால் அதிகமாக ஸ்மெல் பண்ண முடியுது. அவங்க கொடுத்துருக்கிற அளவுக்கு ஒரு பெரிய பெர்கமாட்டோ, ஒரு மின்ட்டோ, ஒரு பெருசாக பிளாஸ்ட் மாதிரி எனக்கு தெரியல. இனிஷியலாக அந்த கேரமலான ஒரு வெண்ணிலா ப்ளஸ் இந்த டாஃபி நோட்ஸ் நல்லாவே அட்ராக்ட் பண்ணுது. இதோட மிடில் நோட்ஸில் கொடுத்துருக்கிற லேவெண்டர், பென்சைன் அண்ட் டார்க் சாக்லேட் ரொம்பவே அழகாக இருக்குது. இது ரொம்ப மேஜிக்கை கிரியேட் பண்ணுன்னு தான் சொல்லணும். இதில் இருக்கிற இந்த லேவெண்டர் ஒரு ஸ்மூத்தாக ஒரு காமான ஃபீல் கொடுக்குது. இதே அந்த பென்சைனும் அந்த டார்க் சாக்லேட்டும் ஒரு மாடர்ன் ட்விச் கொடுத்து இந்த பெர்ஃப்யூமை அடுத்த கட்டத்துக்கு எடுத்துக்கொண்டு போகுது தான் சொல்லணும். இதில் இருக்கிற சாக்லேட் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு டார்க் சாக்லேட் எவ்வளோ பார்த்துருப்போம், அந்த சாக்லேட் ஃபீல் எனக்கு இல்லை. ஆனால் எனக்கு என்ன பர்சனலாக ஃபீல் ஆகுதுன்னா ஃபுல்லாக அந்த டாஃபி நோட்ஸ், டாஃபி ஆல் அபவுட் டாஃபி. இந்த அசாரா மோஸ்ட் வாண்டட்னு சொல்லிட்டு ஒரு பெர்ஃப்யூம் இருக்குது, அதில் அந்த டாஃபி நோட்ஸ் கொடுத்துருப்பாங்க. அது சேம் டாஃபி ஃபீலிங் தான் எனக்கு இதில் இருக்கிறத தவிர ஒரு சாக்லேட் வைப் எனக்கு கொடுக்கல. இந்த பென்சைனும் அந்த சாக்லேட்டும் உள்ள காம்பினேஷன் ஒரு ஸ்மூத்தாக அழகாக ஒரு க்ரீமி ஃபினிஷ்க்கு இது எடுத்துகிட்டு போகுது. இமேஜின் பண்ணி பாருங்கள், ஒரு மாலில் ஒரு கேப்பச்சினோ குடிக்கிறீங்க, ஒரு ஸ்டார்பக்ஸ் போகிறீங்க, உட்காந்து ஒரு கேப்பச்சினோ நீங்கள் குடிச்சிங்கன்னா அந்த கேப்பச்சினோ குடிக்கும் போது என்ன ஃபீலிங், அதோட ஸ்மெல் எப்படி வரும். ஒரு ஹை எண்டட் ஒரு பெரிய லக்ஸரியான ஒரு காஃபி ஷாப்புள்ள போயிட்டு ஒரு கப் ஆஃப் காஃபியை நீங்கள் வாங்கிட்டு நீங்கள் குடிக்கும் போது அதோட ஸ்மெல் உங்களுக்கு எப்படி கிரியேட் பண்ணுமோ, அதோட அரோமா எப்படி இருக்குமோ அதே அளவு தான் இருக்குது இதோட மிடில் நோட்ஸோட அரோமா.
இதோட பேஸ் நோட்ஸ் பார்த்தீங்கன்னா வெண்ணிலா, டோங்கா அண்டு ஒயிட் மஸ்க் கொடுத்துருக்காங்க. இதோட வெண்ணிலா அண்டு டோங்கா ரெண்டுமே சேர்ந்து ஒரு அழகான காம்பினேஷன். இந்த ரெண்டுமே அழகான ஒரு ஸ்வீட் காம்பினேஷன் வந்து ஒரு கோர்மாண்ட் ஃபீல் நமக்கு லேசாக கொடுக்குது. ஃபுல்லாக கோர்மாண்ட் ஃபீல்னு சொல்ல முடியாது, லைட்டான ஒரு கோர்மாண்ட் ஃபீல் நமக்கு கொடுக்குது. இந்த மஸ்க் வந்து இந்த ரெண்டோட ஸ்வீட்னஸையும் அழகாக கண்ட்ரோல் பண்ணி நமக்கு ஒரு சூப்பரான ஒரு பிளெண்ட், ஒரு அழகான ஒரு க்ரீமி பிளெண்டை வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியும். இந்த வெண்ணிலா வந்து எப்போ டாப் நோட்டில் ஸ்டார்ட் ஆனிச்சோ இதோட எண்டு வரைக்குமே இந்த வெண்ணிலா வந்து நம்மளால் ஃபீல் பண்ண முடியுது. அது சாதாரண ஒரு வெண்ணிலாவை இல்லாமல் ஒரு அழகான ஒரு டாஃபி பிளெண்டோடு இது பண்ணி கொடுக்கும்போது இது வந்து சூப்பரான ஒரு பெர்ஃப்யூமாக நமக்கு அமையுது. அது மட்டும் இல்லாமல் இதை வந்து போத் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்குமே பக்காவாக சூட் ஆகும். ஏன்னா இதோட எக்லெஸ் வைப், சாக்லேட் வைப்பும் இதோட ஒரு ஃப்ரெஷ்னஸும் ரொம்பவே அழகான ஒரு ஹை எண்டட் கேப்பச்சினோ, பால், சாக்லேட் எல்லாத்தையும் கலந்து குடித்த ஒரு மில்க் ஷேக் மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ கைஸ், ஓவரால் இந்த பெர்ஃப்யூமோட சென்ட் ப்ரொஃபைல் ஷார்ட்டாக பார்த்தோம்னா ஸ்வீட், ஃப்ரெஷ் ஸ்பைசி, அரோமேட்டிக், க்ரீமி, பேக்கரி, வெண்ணிலா இதை பேஸ் பண்ணி தான் இதோட சென்ட் ப்ரொஃபைல் இருக்குது. இது வந்து போத் மென் அண்ட் உமனுக்கு வந்து சூப்பராகவே செட் ஆகும். கண்டிப்பாக ரெண்டு பேருக்குமே பக்காவாக செட் ஆகும். ரெண்டு பேருமே சூப்பராக லைக் பண்ணுவாங்க. இப்போ இதோட பர்ஃபார்மன்ஸ் பற்றி பேசணும்னா, ஸோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும் இந்த ரெசாசி ஹவாஸ் வந்து பர்ஃபார்மன்ஸ் வந்து பீஸ்ட். இது வந்து எந்த ஹவாஸ் எலிக்சராக இருக்கட்டும், ஹவாஸ் ஐஸாக இருக்கட்டும், நார்மல் ஓஜி ஹவாஸாக இருக்கட்டும், பிளாக்காக இருக்கட்டும், ஹவாஸ் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு ஒரு மெயின் காரணமே வந்து அவங்களோட பர்ஃபார்மன்ஸ். ஸோ எல்லா ஹவாஸ் லைனப் அவங்களோட ஃப்ளாங்கர் மாதிரியே இதுவுமே ஒரு பர்ஃபார்மன்ஸ் பீஸ்ட்டுங்க. ஒரு லாங்கிவிட்டி பார்த்தீங்கன்னா 6 to 8 hours கண்டிப்பாக நிற்கும். ஒரு சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து நீங்கள் எதிர்பார்க்கலாம். ப்ரொஜெக்ஷனை பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 hours வந்து இது வந்து ஒரு பீஸ்ட் மோடு ப்ரொஜெக்ஷன். எல்லாமே உங்களை நோட் பண்ணுவாங்க. நிறைய பேர் கேட்க வாய்ப்பு இருக்குது, நீ என்ன ஸ்நாக்ஸ், என்ன பேக்கரியில் என்ன சாப்பிட்டுட்டு வந்த, அந்த அளவுக்கு ஒரு பேக்கரி ஸ்மெல் வருது. ஒரு லக்ஸரியான ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிட்ட ஃபீல் உங்களுக்கு கிடைக்கும். இதோட சிலாஜி பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 2 hours வந்து ஒரு ரூம் ஃபில்லராக இருக்கும். இந்த ரூமில் போயிட்டு இதை நீங்கள் ஸ்ப்ரே ஒரு 4 ஸ்ப்ரே அடிச்சிங்கன்னா இந்த ரூம் ஃபுல்லாக உங்களுக்கு இதை ஃபில் பண்ணிவிட்டு யார் ரூம் உள்ள வந்தாலும் அவங்களே வந்து இந்த என்ன பெர்ஃப்யூம் அடிச்சிருக்கு எனக்கு கூட நானும் இதை ட்ரை பண்ணணும்னு சொல்கிற அளவுக்கு இதோட சிலாஜும் பர்ஃபார்மன்ஸும் லாங்ஜிவிட்டியும் இருக்கும். கைஸ், இதோட வந்து இப்போ ப்ளஸ் அண்ட் மைனஸ் வந்து நம்ம என்னென்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா லக்ஸரியஸ் பாட்டில். சில பேர் வந்து ஸ்மெல்லுக்காக பெர்ஃப்யூம் வாங்குவாங்க, சில பேர் பாட்டிலுக்காக பெர்ஃப்யூம் வாங்குவாங்க. என்னை கேட்டால் இது ரெண்டுமே இதில் வந்து ரொம்ப டாப் குவாலிட்டியாக இருக்குது. ஸோ இந்த பாட்டில் வந்து ரொம்பவே ஒரு லக்ஸரியான பாட்டில். ஒரு கோல்டு பாரை கையில் வச்சுட்டா எவ்வளோ ஃபீல் ஆகுமோ அந்த மாதிரி ஒரு ஃபீல் தான் நமக்கு ஆகுது. செகண்ட் பார்த்தீங்கன்னா இதோட வந்து வெண்ணிலா, க்ரீமி, சாக்லேட் பிளெண்ட். யாருக்கெல்லாம் இந்த ஸ்வீட் பெர்ஃப்யூம் பிடிக்குமோ அவங்க வந்து பக்காவான சாய்ஸுங்க இது. இந்த ஸ்வீட், க்ரீமி, இந்த பேக்கரி வைப் கொடுக்கக்கூடிய பெர்ஃப்யூம் யாருக்கு ரொம்ப பிடிக்குமோ அவங்களுக்கு வந்து இது வந்து ஒரு சொர்க்கம் மாதிரி, ஒரு ஹெவனாக இதை ஃபீல் பண்ணுவீங்க. ஸோ அவ்வளோ சூப்பராக இருக்கும், ஃபீல் குட்டாக இருக்கும். நீங்கள் எதுவுமே எதிர்பார்க்க வேணா, இது மட்டும் எனக்கு போதும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். தேர்டு ப்ளஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து ஜேபிஜே அல்ட்ரா மேலோட எலிக்சரோட டைரக்ட் க்ளோன்னு சொல்கிறாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஐஎன்ஆர் வந்து எப்படியும் ஒரு 10,000-15,000 rupees இருக்கும் 100 ml பாட்டில். ஸோ சேம் அதோட 10ல் 1 மடங்கு கூட இதோட ப்ரைஸ் கிடையாது. இது ஐஎன்ஆர் வந்து ஒரு மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 3,000 ரூபா இருக்கும். ஸோ அந்த ரேஞ்சில் வந்து ஒரு ஹை எண்டான டிசைனர் ஃப்ரெக்ரன்ஸோட க்ளோன் வந்து அந்த ப்ரைஸில் உங்களுக்கு கிடைக்குதுன்னா இது ஒரு பக்காவான சாய்ஸ் உங்களுக்கு. ஸோ கைஸ், இதோட மைனஸை பற்றி நம்ம பார்த்தோம்னா டூ ஸ்வீட் இந்த சம்மர் டேஸில் இதை நீங்கள் வேர் பண்ணிட்டு போனீங்கன்னா இந்த ஸ்வீட்னஸ் வந்து ரொம்ப ஓவர் பவரிங்காக உங்களுக்கு ஃபீல் ஆகும். சம்டைம் உங்களுக்கு சிந்தட்டிக் ஃபீல் வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ரெண்டாவது மைனஸ் என்னன்னு பார்த்தோம்னா இது வந்து டூ ஸ்வீட்டான பெர்ஃப்யூம். டூ ஸ்வீட், சில பேருக்கு ஸ்வீட் ரொம்பவே பிடிக்காது. யாருக்கெல்லாம் ஸ்வீட் பெர்ஃப்யூம் பிடிக்காதோ அவங்க வந்து கண்டிப்பாக இந்த பெர்ஃப்யூமை வந்து தவிர்த்துக்கிறது ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பெர்ஃப்யூம் ஆல் அபவுட் ஸ்வீட் மட்டும்தான் இந்த பெர்ஃப்யூமில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். மூணாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் பிரிண்ட். என்னப்பா ஃபிங்கர் பிரிண்ட் படுறதெல்லாம் ஒரு மைனஸானு சொல்லி கேட்கலாம். கண்டிப்பாக, ஏன்னா பாருங்கள் இப்போ தான் கையில் வச்சிருக்கேன், இந்த பாட்டிலோட அழகே கெடுக்குது இந்த ஃபிங்கர் பிரிண்ட். ஷோகேஸில் வைக்கும் போது இது பண்ணும்போது நீங்கள் வந்து ஒவ்வொரு வாட்டியும் இதை யூஸ் பண்ணும்போது க்ளீன் பண்ணிவிட்டு உங்கள் ஷோகேஸில் வைக்கிற மாதிரி இருக்கும். இல்லைனா இதோட அழகே அதுக்கு எடுத்துரும். ஸோ ஹூ ஷுட் ட்ரை திஸ்? இந்த பெர்ஃப்யூமை யாரெல்லாம் ட்ரை பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா யாருக்கு வந்து ஸ்வீட்டான ஒரு ஃப்ரேக்ரன்ஸ், எனக்கு ஸ்வீட் ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் தான் பிடிக்கும், க்ரீமி ஃப்ரேக்ரன்ஸ் மட்டும் தான் பிடிக்கும் அப்படிங்கிறவங்க வந்து சாலிடாக இதை பிக் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா எவ்வளோ காசு கொடுத்து ஹை எண்ட் பிராண்ட் வாங்காமல் இனிஷியலாக பட்ஜெட்டில் வந்து அவங்க இதே பிக் பண்ணிட்டு போயிட்டே இருப்பாங்க. ஸோ அந்த அளவுக்கு இது அவ்வளோ சூப்பராக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா யாருக்கெல்லாம் வந்து ஒரு யூனிசெக்ஸ் ஃப்ரேக்ரன்ஸ், ஒரு வார்ம், ஒரு ஃப்ரெஷ், ஒரு போல்ட், ஒரு சாக்லேட்டி, ஒரு க்ரீமி, ஒரு வெண்ணிலா வைப் கொடுக்கக்கூடிய பெர்ஃப்யூம் பிடிக்குமோ அவங்களுக்கும் இது ரொம்பவே சூப்பராக செட் ஆகும். அவங்களும் வந்து இதை பக்கவாக எடுத்துகிட்டு போகலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா யார் அடிக்கடி டேட் நைட், கேண்டில் நைட் டின்னர்லாம் போகிறீங்களோ
அவங்களும் வந்து இதை பக்கவாக பிக் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு இது வந்து ரொம்பவே யூஸ் ஆகும். எஸ்பெஷலி ஃபார் நைட் அவுட்ஸ்க்கு வந்து சூப்பராக சாலிடாக கூலர் டைமில் இன்னும் பக்காவாகவே இது கிரியேட் ஆகும். ஸோ கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் ஃபைனல் வேண்டிக்கு வந்தாச்சு. ஸோ ஓவரால் பார்த்தோம்னா இந்த ஹவாஸ் எலிக்சர் இது வந்து ஒரு ஸ்வீட் சாக்லேட்டி க்ரீமி வெண்ணிலா ட்ரீம் மாதிரி தான் இந்த பெர்ஃப்யூம் உங்களுக்கு ஃபீல் ஆகும். இது வந்து எனக்கு பர்சனலாக பிடிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம், ஒரு பெரிய மாலில் ஒரு ஸ்டார்பக்ஸோ ஒரு பெரிய ஒரு பேக்கரியோ அங்கே போய் உட்காந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டடான ஒரு காஃபி வித் நல்ல ஒரு பிஸ்கெட், ஒரு க்ரீமி பிஸ்கெட் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன மாதிரி ஃபீல் ஆகுமோ, வித் ஃப்ரெஷ்னஸோட வித் லைட்டான டச் ஆஃப் லேவண்டரோட என்ன ஃபீல் உங்களுக்கு ஆகுமோ அதுதான் இந்த பெர்ஃப்யூமில் வந்து எனக்கு ஃபுல்லாகவே கிடைக்கிது. ஸோ இந்த பெர்ஃப்யூம் வந்து ஒரு நல்ல ஒரு பிக் யாருக்குன்னா ஸ்வீட் லவர்ஸ்க்கு. நான் திரும்பியும் சொல்கிற மாதிரி இந்த ஜேபிஜே அல்ட்ரா மேலோட டைரக்ட் க்ளோன் இது சொல்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு இது ஃபுல்லான க்ளோன் எனக்கு தெரியல, எந்த அளவுக்கு ஃபுல்லாக இது வந்து அதோட மேட்ச் ஆகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா நான் ஜேபிஜே அல்ட்ரா மேல் ஒரு வாட்டி செப்போரால ஸ்மெல் பண்ணியிருக்கேன். எனக்கு அதில் வந்துட்டு ஹனி அண்ட் ஆம்பரோட வைப் வந்து ரொம்பவே கிடச்சிது. ஆனால் எனக்கு இதில் வந்து அந்த ஹனியோட டச்சோ ஒரு ஆம்பர் ஃபீலோ எனக்கு கிடைக்கல. ஸோ மேக்ஸிமம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 50-50 வச்சுக்கலாம். ஆனால் இதோட ஜூஸ் குவாலிட்டியும் ரொம்ப சூப்பராக இருக்குது. என்னால் இவ்வளோ காசு கொடுத்துங்களால அது அஃபோர்ட் பண்ண முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் கண்டிப்பாக இது 100 to 100% இதை வந்து நீங்கள். ஸோ நம்ம அரோமேட்டிக் தமிழ் சேனலோட இதோட ரேட்டிங் பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 9 மார்க்கே கொடுக்கலாம். ஏன்னா இதோட யூனிக்யூனஸ் க்ளவுட் பிளஸனிங் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். இதோட பாட்டில் டிசைன் ரொம்பவே லக்ஸரியான ஒரு பாட்டில் டிசைன். கேண்டில் நைட் டின்னர் நீங்கள் போகிறீங்கன்னா கேண்டில் மட்டுமே மெல்ட் ஆகாது, நீங்களுமே சேர்ந்து மெல்ட் ஆவீங்க. இதோட குவாலிட்டி வந்து அந்தளவுக்கு அவ்வளோ சூப்பராகவே இருக்கும். ஸோ இந்த நான் 9 மார்க் கொடுக்கறதுக்கு முக்கியமான காரணமே வந்து அந்தளவுக்கு ஒரு க்ரீமி வைப் கொடுக்குது. அவ்வளோ சூப்பரான ரிச் வெண்ணிலா மாதிரி உங்களுக்கு ஃபீல் ஆகும். ஸோ நம்ம அரோமேட்டிக் தமிழை வந்து சீக்கிரம் நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் நமக்கு வந்து அடுத்த வீடியோ போகிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப வசதியாக இருக்கும், ரொம்பவும் ஆர்வமாகவும் இருக்கும். ஸோ அது வரைக்கும் ஸ்டே பிளெஸ்டாக இருங்க, ஸ்மெல் குட்டாக இருங்க, ஸ்டே அரோமேட்டிக்காக இருங்க. பாய்.